நிறைய பேர் கமெண்ட்ல ஹலாலா எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது, எந்த ஸ்டாக் வாங்குறதுன்னு கேட்குறீங்க. இது எப்படி தெரியுமா இருக்குது? ஒரு டாக்டர் கிட்ட போய் நாங்கள் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்க ஒரு மருந்து சொல்லுங்கன்னு கேட்குற மாதிரி. உண்மையிலே யாராச்சும் இப்படி கேட்போமா? கேட்க மாட்டோம். ஏன்னா இந்த கேள்வியே தப்பு. ஒரு நல்ல டாக்டர் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள்? ப்ராப்பராக கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு என்ன பிரச்சனை, தேவை என்ன, உங்கள் உடம்புக்கு எது ஒத்துக்கும் எது ஒத்துக்காது, மெடிக்கல் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் பார்த்து தான் மருந்து கொடுப்பாங்க இல்லையா? ஃபைனான்ஸும் அப்படி தான். நீங்கள் எதில் எப்படி முதலீடு செய்யணும்னு பொதுவாக சொல்ல முடியாது, சொல்கிறதும் தப்பு. ஒவ்வொருத்தருடைய ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷன், அவங்களுடைய தேவை, நோக்கம், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியும், எவ்வளோ காலம் பண்ண முடியும், எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க முடியும், இதெல்லாம் தாண்டி அவங்களால உண்மையிலே இன்வெஸ்ட் பண்ண முடியுமாங்கிறதெல்லாம் பார்த்து தான் அட்வைஸ் பண்ண முடியும். ஆனால் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் எந்த விதமான தகுதியுமே இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கொடுக்குறவங்க தான் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. இதில் போடுங்க, அதை வாங்குங்க, இதை வீங்கன்னு ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறாங்க. சிங்கப்பூர் மாதிரி நாடுகளெல்லாம் முறையான லைசன்ஸ் இல்லாமல் இப்படி பொது வெளியில் பேசினா அப்படியே தூக்கி உள்ளக்க வச்சுருவாங்க. ஏன்னா அப்படி சொல்கிறவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணி லாங் டேர்மில் நல்லா சம்பாதிச்சவங்கள நான் பார்த்ததே இல்லை. உங்களுக்கு அப்படி யாராச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வெறும் வியூஸுக்காக இப்படி கண்டென்ட் போகிறாங்கிறதுக்காக நாங்களும் அப்படி செய்யணும்னு எதிர்பார்க்கறது தப்பு. இப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு உங்களுக்கும் எதிர்க்குதுன்னா நீங்கள் முதலீடு பற்றி இன்னும் எதுவுமே கற்றுக்கலைன்னு அர்த்தம். ஸோ இதுவரை நீங்கள் தப்பாக கற்றுக்கிட்டதெல்லாம் அழிச்சிட்டு புதுசாக சரியாக கற்றுக்க வேண்டியது அவசியம். முதல்ல யார்கிட்ட என்ன கேட்கணும்னு தெரிஞ்சுங்க. பொதுத்தளத்தில் ஒருத்தர் ஃபேமஸாக இருக்கிறாருங்கிறதுக்காகவே அவர் சொல்கிறதெல்லாம் சரின்னு கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணுறது அறிவீனம். அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை போட்டு தான் முதலீடு செய்றீங்க. ஸோ இதில் அதிகமான பொறுப்பும் அக்கறையும் உங்களுக்கு தான் இருக்கணும். இங்கே 5 இல்லை 10 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணியுமே பெருசாக லாபம் பார்க்காத நிறைய பேரை பார்க்க முடியுது. இதுக்கெல்லாம் காரணம் அறகுறையாக விளங்கிக்கிட்டு சரியான கைடன்ஸ் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுறது தான். இதனால் பணமும் வேஸ்ட்டு, நேரமும் வேஸ்ட்டு, நம்ம மன நிம்மதியும் போயிடுது. இதுக்கு எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் சொல்லுங்கள்? நம்ம மக்களில் நிறையா பேருக்கு முதலீடு செஞ்சு பெருசாக செல்வத்தை உருவாக்கணும்னு ஆசை இருக்குது. இது பாராட்டுக்குரியது தான். ஆனால் ஆசை மட்டும் இருந்தால் பத்தாது, தெளிவும் திறமையும் இருக்கணும். உங்களுக்கு அது இல்லைன்னு நினச்சிங்கன்னா நல்ல நம்பிக்கையான நிபுணர்களுடைய கைடன்ஸோடு பண்ணுங்கள். ஏன்னா முதலீடு செய்கிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ பண விஷயத்தில் இனிமேல் நீங்கள் பொறுப்போடு செயல்படுவீங்கன்னு நம்புகிறேன். ஒவ்வொரு காசுக்கும் நம்ம மறுமையில் அல்லாஹ் கிட்ட பதில் சொல்லணுங்கிறத மறந்துடாதீங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம்.